துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் இவையெல்லாம் இதுவரை ஸ்டாலின் சென்று வந்த வெளிநாட்டு பயணங்கள். முதல்வர் ஸ்டாலின் 6 மாதத்துக்கு ஒரு முறை வெளிநாடுகளுக்கு செல்வது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவே என்ற காரணம் கூறுகிறது திமுக அரசும் அதன் கட்சியினரும். அந்த வரிசையில் இப்போது மீண்டும் 17 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அப்படி இதுவரை அவர் ஈர்த்து வந்த முதலீடுகள் என்பது யாருக்கும் தெரியாத ரகசியமாகவே இருந்து வருகிறது. துபாய் பயணத்தின் போது 6500 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஒப்பந்தம் போடப்பட்டதாக அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் அது காகித வடிவிலேயே நின்றுவிட்டது. அதேபோல் தமிழகத்திலேயே கிளை இருக்கும் ஹெப்பகிலாய்டு, ரோக்கா போன்ற கம்பெனிகளுடன் தொழில் முதலீடு செய்ய ஸ்பெயின் வரை சென்றது என பல வியக்க வைக்கும் நகைச்சுவைகளை செய்தார் ஸ்டாலின். உண்மை என்னவெனில், ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கும் உட்கட்டமைப்பும் சரியாக இருந்தால் முதலீடுகள் ஒரு மாநிலத்தை நோக்கி தானாகவே வரும். ஆனால் தமிழகத்தில் தினம் ஒரு கொலை, கொள்ளை என சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லை என்ற அளவிற்கு இருக்கும் நிலையில், அதோடு மின் கட்டண உயர்வு, தொழிற்சாலை அமைக்க லஞ்சம் என ஒரு தொழில் தொடங்க உண்டான எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கிறது என்பதே உண்மை. இந்த உண்மை நிலைகளை பார்க்கும்போது தன்னுடைய சொந்த விஷயங்கள்